காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். சுதந்திரத்தை நிச்சயமா பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே 9 மாதங்களாய் ஆண்டவராகிய தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஏந்து சுமந்து தப்புவித்து வந்தபடினாலே இந்த 10வது மாதத்திலே முதல் நாளிலே வந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் கண்களை மூடி நல்ல தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லியிருக்கிறபடினாலே இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதிக்கும்படிக்கு, இந்த வாக்குத்தத்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுக்கும்படிக்கு, ஆரம்பம் முதல் கடைசி வர தேவ கிருபை நம்மை தொடர்ந்து வரும்படிக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 9 மாதங்களாய் நடத்தி வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 9 மாதங்களாய் கர்த்தர் எங்களை போஷித்து வந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். 9 மாதங்களாய் எங்களை கர்த்தாவே நடத்தின ஒவ்வொரு பாதைகளுக்காய் உமக்கு நன்றி சொல்றையா. கர்த்தருடைய கரத்துல கொடுக்குறையா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. பைந்தமியாலே மாமலை சூடி, பைந்தமியாலே மாமலை சூட்டி, பாதமே பணிந்தோ கிறிஸ்தேசுநாதா. பாதமே பணிந்தோ கிறிஸ்தேசுநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. கண்மணி போலே காத்து வந்தீரே, கண்மணி போலே காத்து வந்தீரே. கர்த்தரை உம்மை ஸ்தோத்தரிப்போமே, கர்த்தரை உம்மை ஸ்தோத்தரிப்போமே. ஸ்தோத்திரத்தோடே கூடி வந்தோமே ஸ்தோத்திரநாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவகுமாரா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல மனமகிழ்ச்சியான கால வேளையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் தடைகளை மாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரப்பா. ஆரம்பம் முதல் கடைசி வரை நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரு சில பாடலை பாடி
கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ? இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மீறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை ஒருபோதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர். காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, மரித்தவர்கள் மரியம் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நொறுங்குவதில்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. இயேசு என்னோடுதான், என் இயேசு என்னோடுதான். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், என் வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நன்றி பலி பீடம்
தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. ஜீவன் தந்து நீ அன்புக்கு நீ பாவம் நீங்கிற கருவி விட்டே. ஜீவன் தந்து நீ அன்புக்கு நீ பாவம் நீங்கிற கருவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்றி. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. ஜீவன் தந்து நீ அன்புக்கு நீ கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்புக்கு நீர் பாவம் நீங்கிற கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்கிறே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்கிறே. அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் மாறுமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் மாறுமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா 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 ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். உங்களை உயர்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாம் எழும்பி நின்று இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து நாம் அமரலாம். சங்கீத புத்தகம் 37ஆம் சங்கீதம் அவருடைய 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கும் போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்படுது. முந்தி வசனமும் சொல்றாரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இருதயத்தில் இருக்கிற சொத்துற வேண்டுதல் எதுவாயிருந்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க செய்கிற தேவன் இருக்கிறபடினாலே இந்த 2 வசனத்து மேல கையை வச்சு, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறப்பா, என் இதயத்தின் வேண்டுதலுக்கு அருளை செய்யும், என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன், உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நீரே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த கிருபையாய் தந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காரியங்கள் கர்த்தர் வாய்க்க பெறாமல் இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் நீங்க பாக்குறீங்கப்பா. ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், மண்டாடுகிறோம். உடைய காரியங்களுக்குள் ஜெயம் இல்லை, வெற்றி இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. 9 மாதோட வாழ்க்கையில தோல்வியோ போராட்டங்கள் இருப்பதோ, இந்த 10வது மாதத்தில் ஆகிலோ இருதயத்தின் வேண்டுதலே மாத்திரம் அல்ல, உடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கை செய்து போறதுக்காக எமக்கு நன்றி சொல்றேன். எல்லா கன மகிமை ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான காலவே அழைக்கப்பட்டு அநேகராக இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரை கர்த்தர் கொண்டு வந்து இந்த மாதத்திலே வந்து கர்த்தரை தொழுது கொள்ளத்தக்கதான ஒரு நல்ல வாய்ப்பினை கர்த்தர் உருவாக்கி தந்திருக்கிறார். எத்தனையோ மக்கள் இந்த கால வேலை நல்ல குரட்டுட்டு தூங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே மனமகிழ்ச்சியாய் வந்து தேவ சமூகத்தில் காத்து இருக்கிற உங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதக்காரர் தாவீதினுடைய சங்கீதமா இருக்கிறபடினாலே இது எல்லாம் அந்த 37ஆம் அதிகாரம் முழுவதும் அநேக வாக்கு தத்தங்களும் அநேக நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தை நேர்த்தியாய் கர்த்தர் பக்தனாகிய தாவீது மூலமாய் நமக்கு திருவலம் பெற்றிருக்கிறார். எல்லாமே வாக்குத்தத்த வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்துல கூடி சத்தியத்தை மேய்ந்து கொள்ள சொல்றாரு. ஆனா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளை செய்வார் சொல்லியிருக்கிறபடினாலே பக்தனாகிய பவுல் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் எப்போது சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி. சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீத பாட கடவான்னு சொன்னார். அப்ப சந்தோஷம் எப்பொழுது வரும்னு சொன்னா, நம் கர்த்தரிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய பார்த்து அமர்ந்திருக்கும் பொழுது, வருஷந்தோறும் மண்ணால் தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷமாய் கர்த்தரை தொழுது கொள்வாள்.
வருஷந்தோறும் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் வந்து பலிகளை செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்வாங்களாம். கர்த்தரை தொழுது கொள்ளும்படிதான் நமக்கு பலனோ நமக்கு சந்தோஷமோ இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருள் செய்கிற தேவன் இருக்கிறபடினாலே இதே காரியத்தை சொல்ல, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது உங்கள் பலன். உங்களுக்கு பலன் இல்லையா? பலவீனப்படுறீங்களா? வேதனைப்படுறீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்கள் சொல்லி பக்தர்கள் சொல்றது போல நம்முடைய சந்தோஷம் தான். சில வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போன்னு சொல்லி சில பரிசுத்தவான்கள் சில புக்கு, நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் சரீரத்தில் இருக்கிற பாடுகளும் வேதனைகளும் மாறி போகும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுதே காரியத்தை தான். அது 21ஆம் சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்றா பாருங்க. 21ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது 2 காரியத்தில் ஒரு காரியம் சொல்ல பாருங்க. கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், ரட்சிப்பின் எவ்வளவாய் ரட்சிப்பினால் எவ்வளவாய் கலிக்குற சொல்லிட்டு அவருடைய மன விருப்பத்தின்படி அவனுக்கு தந்தருளி அவருடைய உதடுகள் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ராஜா சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? அவர் கலிக்கூர் ரட்சிப்புல கலிக்கூறது மாத்திரமல்ல, அவன் மன விருப்பத்தின்படி நீர் அவனுக்கு தந்தருளி. இங்க சொல்றார் அல்லவா, கர்த்தரிடத்தில் இருதயத்தில் வேண்டுதல் சொல்ல போல உங்களோட மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தருளுகிற தேவனா இருக்கிறார். நம்ம எதை விரும்பின மனம் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் சரி விரும்புகிறத கொடுத்து சொல்றாரு. என் மகளே நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் என்று சொல்லி போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னதை போல உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, யாபேஸ் பாருங்க, சின்ன மகன், சின்ன கோத்திரம் தான். தேவனே நீ ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்றான். அவன் சொன்னபடியே கர்த்தர் அவனுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்கி ஆசீர்வதித்தார் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பது நமக்கு பலனாக மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, சந்தோஷத்தை மாத்திரமல்ல, பரலோகத்துக்கு உண்டான வலிய கர்த்தர் செய்கிற தேவனா இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுது. அதே வார்த்தை தான் யோபு தன் நிருபத்தில் சொல்ற பாருங்க. யோபு கர்த்தரிடத்திலே சோத்திர சங்கீதக்காரன் மாத்திரமல்ல, யோபு தன் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபு தன் நிருபத்தில் 22, 26 பார்க்க சொல்ல பாருங்க. அவன் சொல்றான், அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மகிழ்ச்சியா இருந்தேன், தேவனுக்கு நேராய் உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் என்று சொல்லப்படுகிறது. சர்வ வல்ல தேவனுக்கு முன்பாக மனமகிழ்ச்சியா இருந்தேன். வாழ்க்கையில வந்த துன்பத்துல எப்படி அவனால மகிழ்ச்சியா இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீத பாடு கடவன் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க யோபு வாழ்க்கையில பயங்கர துன்பங்கள் வேதனைகள், அவனாலே சோத்திர எந்த ஒரு காரியத்துல மனமகிழ்ச்சி இருக்க முடியாத சூழ்நிலை. ஆனா அவர் சொல்ற, அப்படி சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக என்னுடைய முகத்தை ஏறெடுப்பீர். அப்ப என் முகத்தை அவருக்கு நேரம் நாம் ஏறெடுக்கும் பொழுது எவ்வளவு பாரங்கள் கவலைகள் வேதனை இருந்தாலும் எல்லாவற்றும் கர்த்தர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார். யோபு வாழ்க்கை நடந்த ஒரே நாளிலே தன் 10 பிள்ளைகளை இழக்கிறான். ஒரே நாளிலே ஒட்டகம் மாடு ஆடுகள் எல்லாம் இழந்து போய் நல்ல அரண்மனை வாழ்க்கையில் இந்த மனுஷன் நடுவிதிக்கு வந்துட்டான். எவ்வளவு வேதனைப்படுகிறான், சஞ்சலப்படுகிறான். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் எவைகளெல்லாம் இழந்தானோ அவன் கர்த்தருக்கு சொல்றாங்க, நாம் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன் மனைவி பைத்தியக்காரி பேசுற போல பேசாதன்னு சொல்லி கர்த்தருக்காக வைராகியமா வாழ்ந்தபடினால்தான் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று பின்புதாய் எவைகளை இழந்தானோ இரட்டத்தனையாய் பெற 4 நாளுக்கு கூட தேவனை தூஷிக்கல. நண்பர்கள் வந்து வேதனைப்படுத்துறாங்க. இந்த வேதனையில கர்த்தருக்கு சொல்றாரு, என்னை வேதனைப்படுத்த தூரமா போங்க சொல்லிட்டு கர்த்தரை மாத்திரம் முன்வைத்து சந்தோஷமாய் போறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரம் நம்முடைய வலியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவாதார பலியாய் படைக்கணும். அதான் பக்தர் சொல்றார், இது ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்க புத்தியுள்ள ஆராதனை. பாடுறதுனாலையோ சத்தம் போற அந்நிய பாஷை பேசினாலும் இல்லை, நம்ம ஒப்பு கொடுக்கணும். வலியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே இந்த மாதத்துல உடைய காரியங்களை கர்த்தர் வாய்ப்பை செய்ய போற. என்ன காரியமானாலும் என்ன பிரச்சனை என்ன பாரம் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்ற
அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடினாலே அதான் சொல்றார், சங்கீதக்காரர் சொல்றான் பாருங்க, 55:22 வாசி, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட. பாரத்தை அவர் மேல் தான் வைக்கணும். நான் விசாரிக்கிறவரானபடினால் உன் கவலைகள் என்னிடத்துல வச்சிரு. எவ்வளவு காலம் சுமப்பாய், எவ்வளவு காலம் வேதனைப்படுவாய், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து பாரு, அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறபடினாலே பக்தர் பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், தேவனை சார்ந்து கொண்டாங்க, தேவனுக்குரிய கனத்தை கொடுத்தாங்க, அவர் எப்பொழுது தொழுது கொண்டாங்க, எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ பலி செலுத்துற நேரம் வரும் என்று ஆர்வத்தோடு இப்ப ஞாயிற்றுக்கிழமைனாலே ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சா நினைக்காதபடிக்கு கர்த்தருக்காய் நம் பொறுமையோடு காத்திருந்து தேவ ஆசீர்வாதத்தை மன மகிழ்ச்சியாயிரு, இருதயத்தின் வேண்டு நிறைவேற்றுவாரு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவே, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் இருக்கிறபடினாலே என்ன காரியமான மெல்ல அப்படி முடங்கால் படியிட்டு உங்களுக்கு என்ன காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. மனுஷனிடத்துல கேட்டா புரோஜனம் இல்லைங்க. மனுஷன் இன்னைக்கு செய்வான், நாளைக்கு சொல்லி காட்டுருவான். ஆனால் ஆண்டு ஒருவர் மாத்திரம்தான் எதை செய்தாலும் சொல்ல மாட்டாரு, திருப்பி தர தேவையில்லை. மனுஷன் கொடுத்த திருப்பி தரணும். ஆண்டவரே என் வலியை உமக்கு ஒப்புவிக்கிறேன், ஆண்டவர் என் வலியை உமக்கு ஒப்புவிக்கிறப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபமான்ல வாய்த்த ஜெபமான் எல்லாம் கண்ணாமூடி கர்த்தரை பார்த்து தேவ சமூகத்திலே சோத்துற ஆண்டு இந்த மாதத்தின் முதல் நாளிலே பயத்தோடு கர்த்தரை சேவிக்கணும், நடுக்கத்துடனே களி கூறணும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் நம் நடுவிலே உலாவி கொண்டிருக்கிறார், தேவ பிரசன்னம் இருக்கிறது. நாம் கூடி வருவதற்கு முன்பதாகவே தேவன் நம் நடுவில் வந்து இறங்கியிருக்கிறபடினாலே அந்த நல்ல தேவனுக்கு நன்றி சொல்லி எல்லாரும் வாயத்தன். ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன வேதனைகள் வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், வறுமை வந்தாலும், யாருங்களை வெறுத்தாலும், யாருங்களை தூஷித்தாலும், யார் நிந்தித்தாலும் உங்களை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் வழியை உமக்கு மாத்திரம் ஒப்புவிப்பேன் ஆண்டவரே. என் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுங்கப்பா. எனக்கு முன்னாடி இந்த பசுத்தோட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணீங்களே, என் காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. என்னோட ஆண்டவரே, ஒரு விதவித்தாய் வந்து தன் காரியத்துக்காய் அநீதி உள்ள நியாயாதிபதியில் வந்த போது அவன் ஒருவனும் மதியாதவன், ஆனாலும் கர்த்தர் அவன் இதயத்தை மாற்றி அவருடைய காரியத்தை வாய்க்க பண்ண செய்தீரே. என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த 10வது மாதம் முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள் நம்முடைய தெய்வீக கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் இம்மட்டுமாய் கர்த்தர் காத்திருக்காய் சொன்னால வந்த அருமையான சுஜாய்க்காய் ஸ்தோத்திர, அன்புக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. கிருபை மேல தூர தேசத்துல கணவனா இருக்காய், ஒரு தாயா இருக்காய், உடன் பிறந்த சகோதரி கர்ப்பம் ஆசிரிக்கப்படட்டும். ஒரு சகோதரி குடும்பங்களை கர்த்தர் ரட்சித்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறையா ஆண்டவரே. ஸ்தோத்திர ஆண்டவரே, திபீனுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனாரை கத்து தொட்டு தாயாரை பலப்படுத்தி ஒரு சகோதரிக்கு +2 நல்ல மதிப்பெண்களை பெற்று நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆள்வனுக்காய் ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டப்பா. ஒரு அறிவு விடாதபடிக்கு கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுத்தும், கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுத்தும்னு ஜெபிக்கிறப்பா. ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமான தெரிந்து கொண்டீங்கள் அல்லவா. எல்சிகாய் ஸ்தோத்திரம். எல்லா பாரங்கள் வேதனை கர்த்தர் மாற்றி அநேக ஜீவனுள்ள தாயாய் கர்த்தர் மாற்றி இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை உண்டாக்குற மகளா இருக்கட்டும். அபிஷேகம் கரத்துல கொடுக்கிறோம். கர்த்தர் வாழ்க்கையை செய்ய நினைக்கிற காரியத்தை கர்த்தர் தடைகளை மாற பண்ணும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்கள் மேல பாதுகாப்பு இருக்கட்டும். இதனால வீடு சந்திப்பு ஊழியங்கள், அன்றைய தனித்தால் ஊழியங்கள், எல்லா ஊழியத்திலும் கரை வெளிப்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். அடியான ரத்த கோட்டைக்குள் மறைத்துக்கொள்ளும். எல்லாரும் தனித்தனியா பேராய் குடும்பமாய் கிருபையின் மேகம் காத்து நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களை உயர்த்துகிறோம், முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரும் உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தேசத்தையும் ஆண்டவரே பட்டணத்தையும் ஆண்டவரே சபையும் கிராமங்களையும் கரத்துல கொடுக்கிறோம். பாதிப்பட்ட மக்கள், வறுமையில வாடுற விபத்துல தன் உறுப்பு இழந்திருக்கிற மக்கள், பரிசுத்தவான்களை எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே நம்முடைய கிருபை மாத்திரம் தாங்கட்டப்பா. இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். பெரிய காரியத்தை செய்யும் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே கேட்கிறோம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே,
ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் கூடி வந்த நம்மோடு சகல பரிசுத்தோட வருகை மட்டும் கிருபையும் சமாதான சந்தோஷம் ஆசீர்வாத பாதுகாப்பு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, எல் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, எல் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து சென்று வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம். God bless you.